உங்களை எல்லாம் இந்த நேரத்திலே சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைந்து ஐயாவினுடைய புகழ் ஓங்க வேண்டும். சாதி சமய மொழி இன வேறுபாடுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒரே குலத்திலே பிறந்த மனித இனம் என்கின்ற அளவிற்கு உலகிற்கு உணர்த்த வேண்டும். இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கிட இது போன்ற பிறந்தநாள் நிகழ்வுகளை கொண்டாடி மகிழ வேண்டும். காலையிலே அரசு விழாவாக சிறப்பான முறையிலே எடுத்து நடத்தி இருக்கின்றார்கள் இந்த அரசு. நாங்கள் தொடர்ந்து கடந்த 15 வருடங்களாக ஐயாவுடைய இடுப்பளவு சிலை இருந்தது. அதை மாற்ற வேண்டும் என்று மன்னர் நாடு சார்பாகவும் மன்னர் சேனை சார்பாகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த பொழுது வேறு வழியில்லாமல் சமுதாயத்தினுடைய வாக்குகளை எல்லாம் பெற்றிட வேண்டும், சமுதாயத்தினுடைய மக்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்கின்ற ஆண்ட அரசுகள் கவனத்திலே கொண்டு செல்கின்ற பொழுது கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக இந்த சிலை கிடைத்தது நம்மளுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதுபோல அவருடைய புகழை ஓங்கி ஒழிக்க வேண்டும், அவருக்கு மிகப்பெரிய ஒரு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கோரிக்கை விடுத்தோம். தொடர்ந்து காவல்துறையுடைய புலனாய்வு செய்திகள், பத்திரிகைகள், ஊடகங்கள் வாயிலாக மன்னர் சேனை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. கடந்த முறைக்கு முதல் முறை வருகின்ற பொழுது காவல்துறையின் புலனாய்வினை சொல்கின்ற பொழுது திட்டமிட்டு இந்த அரசியல்களை புறக்கணிக்கின்றார்கள். தேவேந்திர குல வேளாண் சமுதாய மக்களுடைய அதிகமான வாக்குகளை பெற்று இருக்கின்ற அரசு என்ற சட்டமன்ற நாடாளுமன்ற இந்த ரிசர்வ் தொகுதியாக இருக்கின்ற ஒட்டக்குடரான் தொகுதியிலே ஐயாவினுடைய புகழை ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்கிற காரணத்தின் அடிப்படையில் முழு உருவ வெண்கல சிலை வைக்கவில்லை என்று சொன்னால் அரசுக்கு மாற்றத்தை உருவாக்குவோம் என்று எச்சரிக்கை விட்டோம். அந்த வகையிலே தான் அரசு வேறு வழி இல்லாமல் ஐயா இமானுவேல் சேர்ந்தவர்களுக்கு இந்த அரசு வெறும் 3 கோடி ரூபாயில் மணிமண்டபம், அதையும் தாக்கு பிடிக்க முடியாத சமுதாயத்தைச் சேர்ந்த மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இவருக்கெல்லாம் ஒரு நினைவு மண்டபம் என்று கேலியும் கிண்டலும் செய்தவருக்கு வேறு வழி இல்லை. சமுதாயத்திற்காக சாதி சமயத்தை வேறறுக்க வேண்டும், தீண்டாமை ஒழிக்க வேண்டும், நீ பெரியவன் நான் பெரியவன் என்ற எண்ணத்தை ஒழிக்க வேண்டும் என்று தன்னுயிரை நீத்த இமானுவேல் சேர்ந்த அவர்களுக்கு பரமக்குடியிலே 3 கோடி ரூபாயில் மண்டபத்தை இந்த அரசு செய்து அதுபோல ஐயாவினுடைய முழு உருவ சிலையை நிறுவினார்கள். நாங்கள் கேட்டோம், அதைத்தான் நாங்கள் அன்று கேட்டோம். இந்த இவ்வளவு பெரிய ஒரு மாளிகையை கட்டி நினைவு மண்டபத்தை கட்ட பின்பு அதை அறையடி வைத்து எங்களை சாடடியிலே முடக்க வேண்டும் நினைத்தால் நீங்கள் முடங்கி போய்வீர்கள் என்று எச்சரிக்கின்ற பொழுது வேறு வழியில்லை. வருகின்ற 26 தேர்தலுக்கு முன்பாக நிச்சயமாக செய்தால்தான் இந்த மக்களுடைய எண்ணங்கள் நம்ம பக்கம் திரும்பும், பார்வை நம்ம பக்கம் திரும்பும் என்கின்ற அடிப்படையிலே தான் இந்த அரசு உடனடியாக செய்து கொடுத்தது. இதுபோல எந்த அரசாக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நீங்கள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை மன்னர் நாடு மன்னர் சேனை சார்பாக நான் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வினை அன்புக்குரிய அவருடைய வாரிசாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஐயா கோவில் பிள்ளை அவர்களுக்கு இந்த பொன்னாடையை நான் போற்றி மகிழ்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் வாழ்ந்த காலத்திலே நாங்களும் வாழ்ந்தோம் என்ற பெருமையுடன் உங்களை வாழ்த்துவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம். மணி 4:05 4:30 அந்த அக்கா ஜோதி எடுக்கக்கூடிய நபர்கள் வந்து விடுவார்கள்.